மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, 20வது வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வசனங்களை மையமாக வைத்து நாம் தேவன் கொடுக்கிற சத்தியங்களை கவனித்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனாய் பிறப்பது முக்கியமல்ல, அவன் சீஷனாய் மாற வேண்டும். சீஷனாய் மாறுவது முக்கியமல்ல, அந்த சீஷனை ஆயத்தப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய தீர்மானம். அதைதான் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. சுவிசேஷம் என்றாலே இன்றைக்கு அநேக சுவிசேஷகர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். நல்லா கவனிங்க. எல்லா ஊழியர்களுமே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். சுவிசேஷம் என்று சொன்னாலே அதில் இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகை இருக்கணும், மனம் திரும்புதல் இருக்கணும், பாவம் மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும், ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லணும், வருகை குறித்து சொல்லணும், நியாய தீர்ப்பை குறித்து சொல்லணும், அதன் பிற்பாடு 1000 வருட அரசாட்சி சொல்லணும், அதன் பிற்பாடு கடைசியில் நித்திய காலமாக இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை குறித்து சொல்லணும். இதுதான் ஒரு பூரண சுவிசேஷம். கவனிங்க, கைத்தட்டி எல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இந்த பூரண சுவிசேஷத்தை சொல்லாமல் வெறும் ஆசீர்வாதத்தை, வெறும் ஜனங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு சுவிசேஷகர் என்று சொல்லுவதற்கு அர்த்தம் இல்லை. ஆகவே சுவிசேஷம் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தான் சொல்கிறார், இந்த சுவிசேஷம் என்று சொல்லப்படுது. ஆக சுவிசேஷம் என்றாலே அது பூரணப்பட்டதாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் சத்தியங்கள். இதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை உயர்த்துவதற்குரிய ஒரு அடிப்படை உபதேசங்கள். இந்த அடிப்படை உபதேசங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா கவனிக்கணும், பெந்தேகோஸ்தே அது அல்லது ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான சத்தியம் என்ன, சுவிசேஷம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை வசன ஆதாரத்தோடு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறதினாலே நான் அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனிங்க. எபிரேயர் 6:1, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அஸ்திபாரம் எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் விசுவாச மக்கள் அல்லது சீஷர்கள் பூரணராகுவதற்காக சொல்லப்பட்ட இந்த மூல உபதேசம். நல்லா கவனிச்சிங்களா? இது நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா விசுவாசிகள் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று, நம்முடைய ஊழியம் அல்லது நம்முடைய உபதேசம் எதின் மேலே அஸ்திவாரம் படுத்தப்பட்டிருக்கிறது, எதின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. வெறும் ஆடல் பாடல் ஒரு மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல, அவைகளும் வேண்டும், இவைகளையும் நாம் விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த மூல அஸ்திபார உபதேசங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அந்த மூல உபதேசங்களின் மேல் கட்டப்பட்டவர்களாய் நாம் பூரணராகும்படி கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்திலே மத்தேயு 28:19 சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொல்லப்படுகிறது. நாம் கிறிஸ்தவர்களாய் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார் என்று சொன்னால், நாம் புறப்பட்டு போய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது நம்முடைய தலையாய கடமையாய் இருக்கிறது. எவன் ஒருவன் சுவிசேஷத்தை அறிவித்து, இதுதான் நான் வாலிப பருவத்திலிருந்து என்னை அதிகமாய் கவர்ந்தவர் ஒரே ஒரு தேவ மனுஷன், அவர் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் மட்டும்தான். எவ்வளோ பேர் சுவிசேஷங்கள் எழுப்பினார்கள், கூட்டங்களை நடத்தினார்கள் சென்னை மாகாணத்தில். நான் அதிகமாய் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு காரியங்கள், கவனிங்க, எல்லாம் தலை நிமிருங்க, எழுதிட்டீங்கன்னா பாருங்கள். நான் அதிகமாய் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஊழியர்கள் ஒரு சிலர் மட்டுமே. ஏன்னா அப்படிப்பட்ட உபதேசத்தினாலே வளர்க்கப்பட்டு, அப்படிப்பட்ட உபதேசத்தினாலே நான் அஸ்திபாரம் போடப்பட்டபடியினாலே நான் அதிகமாக கூர்ந்து கவனிப்பேன். எத்தனையோ ஊழியர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானத்தை குறித்து பேசுவது இல்லை, வருகை குறித்து பேசுவதில்லை, நியாய தீர்ப்பை குறித்து பேசுவதில்லை, உலகத்தின் முடிவை குறித்து பேசுவது இல்லை. அவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு மனிதனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விதத்தில் பேசித்தான் இருந்தார்கள். அந்த சிறு வயதிலேயே என்னை அதிகமாய் கவர்ந்த ஒரு மனுஷன் யார் என்று சொன்னால் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் மட்டும்தான். 4 நாட்கள் கூட்டம் வைப்பார். முதல் நாளிலே மனம் திரும்புதலை குறித்து பேசுவார், 2வது நாளில் விசுவாசத்திலே பலப்படுவதை குறித்து பேசுவார், 3வது நாளில் வருகை குறித்து பேசுவார், 4வது நாளில் நியாய தீர்ப்பும் நித்திய ஜீவனையும் குறித்து இதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய ஒரு முறை. ஆகவே தான் என்னை மாத்திரமல்ல, அநேக விசுவாச மக்களை, அநேக சிஐடி எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் வெகு சீக்கிரத்திலே ரட்சிக்கப்பட வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு சத்தியங்கள் இன்றைக்கு இல்லை. போன வாரம் கூட ஒரு போதகத்தில் பேசி கொண்டு வந்தேன். பாஸ்டர் என்னை கேட்டார், அவர் உங்களுக்கு நிறைய பாஸ்டர் தெரியும், யாராவது ஒரு ஊழியக்காரர்கள் இருந்தால் சொல்லுங்கள், சத்தியத்தை பேசக்கூடியவர்கள் என்று சொல்லி கேட்டார்கள். நான் என்ன சொல்வது, எனக்கு யாரும் தெரியல பாஸ்டர், இப்போ யார் பேசுகிறாங்கன்னே தெரியல, நம்பி சபையில் ஏற்றினா அவங்க குழப்பிட்டு போயிடுறாங்க, அதனால் யாரும் பேசுறது சொல்ல முடியல. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஏனென்றால் நாம் நம்பி அடைக்கிறவர்கள் நாம் எதிர்பார்க்கிற சத்தியங்களை ஜனங்களுக்கு போதிப்பது இல்லை, நயவஞ்சகமாய் இன்றைக்கு போதித்து ஜனங்களை எப்படியாவது சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஏடபிள்யூசி சபை மக்கள் சத்தியத்தில், உபதேசத்தில் இந்த வசனங்களை பகுத்து ஆராய்ந்து நீங்கள் கவனிக்கும் பொழுது மாத்திரம்தான் நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்து நித்திய ஜீவன் என்கின்ற வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் சபைக்கு வருவதனுடைய நோக்கம் நாம் ஆசீர்வதிப்படுவதற்கு அல்ல. நல்லா கவனிச்சுங்க. இன்றைக்கி அநேக பேர் கிறிஸ்தவர்களாய் மாறுகிறார். எதுக்காகனா, எனக்கு பங்களா கிடைக்கும், எனக்கு கார் கிடைக்கும், எனக்கு வசதி, அதுக்காக அல்ல. நீங்கள் அதுக்காக ரட்சிக்கப்படுவீர்களே ஆனால் ஏமாற்றம் அடைவீர்கள். பின்னாட்களே நீங்கள் விசுவாசத்தில் நிற்க முடியாது. அப்படி ஆசீர்வாதம் வேண்டுமானால் நீங்கள் போய் உழைத்து 12 மணி நேரமோ 8 மணி நேரமோ உழைப்பீர்களேயான கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஆகவே ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஆண்டவரை தேடாதீர்கள். ஒரே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அது நித்திய ஜீவன் என்கின்ற அந்த ஆசீர்வாதம் மட்டும்தான். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன், ஏன் அதை நாம் எதிர்பார்க்கிறோம்? அந்த நித்திய ஜீவன் தான் என்றென்றைக்கும் அழியாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை 40 வருடமோ 60 வருடமோ அல்லது 80 வருடமோ, பலத்தின் மிகுதியினால் 80 வருடங்களாக இருந்தாலும் இது நிரந்தரமற்றது. நிரந்தரமான ஒன்றே ஒன்று, நித்திய ஜீவன், என்றென்றும் அழியாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நேராகத்தான் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாள் இந்த உலகத்தில் இருந்தபொழுது சொன்ன ஒரு வார்த்தை, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்களாய் மாறுவது முக்கியமல்ல, அதற்கும் மேலாய் சீஷத் என்கின்ற அந்த தகுதியை அடைவதற்கு நாம் அதிகமாய் முயற்சிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஆக இந்த சீஷத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து கடந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக சீஷத்துவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன சொன்னேன்? உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஒரு சீஷன் உபதேசத்திலே நிலைத்திருப்பான். உபதேசம் என்பது என்ன? ஆண்டவருடைய வசனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவர் கொடுத்த அந்த பிரமாணங்கள், இவைகள் எல்லாம் உபதேசங்களாக இருக்கிறது. அதாவது இன்னும் சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்ட அத்தனை வார்த்தைகளுமே உபதேசங்களாக இருக்கிறது. அதை குறித்து நான் உங்களோடு கூட கடந்த நாட்களில் பேசினேன். ரெண்டாவதாக சீஷத்துவத்தினுடைய முக்கியத்துவம் என்றால் பின்பற்றுதல் என்ற தலைப்பில் நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். அதிலே முதல் குறிப்பாக நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன? உலக பாசத்தை உதறி தள்ளுவது என்று சொன்னேன். ஏன்னா 3 வாரம் ஆயிடுச்சு நான் மெசேஜ் செய்தி கொடுத்து, அதனால் அது ஒரு கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருப்பேன். கொஞ்சம் நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளும்படி அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆகவே இரண்டாவது குறிப்பு பின்பற்றுதல். ஒரு சீஷன் என்பவன், சீஷன் என்றால் என்ன? சீஷன் என்பவன் யார் என்று சொன்னால் கற்றுக்கொள்பவன், பின்பற்றுபவன் என்று சொல்லி. ஆகவே இந்த பின்பற்றக்கூடிய ஒரு காரியத்தை கடந்த நாட்களிலே நான் சொன்னேன். முதல் குறிப்பாக உலக பாசத்தை உதறி தள்ளுவது. அதற்கு ஆதாரமாக மத்தேயு 10, 37, 38 ஆகிய வசனங்களை நாம் வாசித்தோம். ரெண்டாவதாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கவனிங்க. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். இது யோவான் சொல்லலை, லூக்கா சொல்லலை, மத்தேயு சொல்லலை, மார்க்கு சொல்லலை. இது ஆண்டவரே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நமக்கு இருக்கிற எல்லா சொத்துக்கள், நமக்கு இருக்கிற எல்லா பணங்கள், இந்த பணத்தின் மேல் நாம் நம்முடைய ஆசையை வைக்காதபடிக்கு எல்லாவற்றும் வெறுப்போமானால் அவனே உண்மையான சீஷன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பின்பற்றுதல், முதலாவது உலக பாசத்தை உதறி தள்ளுவது. இரண்டாவது, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடுவது என்று பொருள்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக, தெய்வத்திற்காக வெறுத்து ஒதுக்குவதுதான் உண்மையான சீஷனுக்குரிய ஒரு அடையாளமாய் இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் சாது சுந்தர் சிங் என்ப மனிதனுக்கு இரத்தம் படிந்த அப்போஸ்தலன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் கால்களிலே பாதரட்சையை போட மாட்டார். மலைகள், மேடுகள், திபெத் பகுதி அத்தனை இடங்களிலேயும் மேடுகள், பள்ளங்கள், முட்கள், இவை எல்லாவற்றிலும் நடந்து அவருடைய கால்களை பார்த்தால் அது அப்படியே ரத்தம் சிவந்த ஒரு காரியங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு
அவருடைய குடும்பத்தை விட்டு, இவர் மிகவும் இருக்கப்பட்ட ஒரு கோடீஸ்வர குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதன். எல்லாம் இருக்கிறது, பணங்கள் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, வீடுகள் இருக்கிறது, மிக பெரிய ஒரு அந்தஸ்திலே அந்த பஞ்சாப் மாகாணத்திலே வாழ்ந்தவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாம் என்னை வெறுத்து விடுகிறேன், ஏனென்றால் என்னை உண்டாக்கின ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி ஒரே ஒரு வேதாகமத்தை கையில் எடுத்து அவர் அப்படியே நடந்து வந்தார், சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா. அவரை பின்பற்றி வந்தவர் தான் கர்தார் சிங். இப்படி பல தேவ மனிதர்கள் ஆண்டவருக்காக தன்னுடைய படிப்பை, தன்னுடைய அந்தஸ்தை, தம்முடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவருக்காக தன்னை வெறுத்து வட இந்தியாவிலே போய் செய்து இன்றைக்கும் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு 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 தெரிந்த ஒரு நபர், பாஸ்டர் நியூட்டன் பிலிப் என்று சொல்லி இருக்கக்கூடிய தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் ஆண்டவரை ஏற்று ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக ஆண்டவர் அடைத்த அந்த அடைப்பை ஏற்றபடினாலே அவர் இருந்த சொந்த ஊர் சவுத் சைட் திருநெல்வேலி அந்த அந்த பகுதியில் இருந்து ஆண்டவர் அவர் வெறும் ஒரு பையோடு கூட இதே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து படுத்திருந்து என்னை போக சொன்னார் ஆண்டவர், எந்த இடத்துல போகுதுன்னு தெரியாது என்று சொல்லி அதன் பிற்பாடு தாம்பரம் பகுதியிலே அவர் ஆண்டவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார், படிப்படியாக செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு எல்லா சொத்துக்களையும் எல்லா உறவுகளையும் எல்லாவற்றையும் விட்டு இன்றைக்கு வந்து ஆண்டவர் சென்னை பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரரை ஆண்டவருடைய சம்பந்தம் இன்ற வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேக ஊழியங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், அநேக ஊழியத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார். யார் அவர்? யார்? எதுவுமே இல்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி ஆண்டவருக்காக பின் சென்ற ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. அதே போல் எஃப்எம்பிபியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அனைத்து நண்பர்களும் சகோதரர்களும், ஸ்டான்லி பிரின்ஸ் என்பவர் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், ஹெட்மாஸ்டர், மேத்ஸ் வாத்தியார், எல்லாவற்றையும் அவை வெறுத்துவிட்டு இது எனக்கு தேவையில்லை, இந்த உலக பிரகாரமான வேலைகள் தேவையில்லை என்று சொல்லி அதை வெறுத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ஊழியர்கள் இன்று அநேகம் பேர் இருக்கிறார்கள். தன்னுடைய மருத்துவ டாக்டரை ரிசைன் பண்ணிவிட்டு, என்ஜினியர்ஸ் ரிசைன் பண்ணிவிட்டு ஆண்டவருக்காக செய்தவர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அல்லேலூயா. ஏனென்றால் நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தனக்கு உண்டான எல்லாவற்றும் வெறுத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்படி உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால், இதெல்லாம் தேவைதான், ஆண்டவர் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லலை. ஒரு மனிதன் வாழ்வதற்கு பணம் அவசியம், பொருட்கள் அவசியம், வீடு அவசியம், எல்லாம் தேவைதான். ஆனால் அதை விட ஆண்டவர் நமக்கு தேவை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தியத்திற்குரிய பலனை கொடுப்பது யார்? கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அப்படிப்பட்ட வழிகளை செய்வது யார்? ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆகவே ஆண்டவரை நீங்கள் முக்கியப்படுத்தி ஆண்டவருக்காக சோத்திரம் வாழக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் ஆண்டவர், நீங்கள் தான் ஆண்டவருக்கு உண்மையான சீஷன். அப்போ சீஷன் என்பவன் யார்? எல்லாவற்றையும் வெறுத்து விட வேண்டும். அவன்தான் ஆண்டவருக்கு சீஷனாக இருக்க முடியும், அவன்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைதான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. ஆகவே நான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை என்பது ஒரு சாபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. சிலுவை என்பது பாடுகளுக்கு அடையாளமாக இருக்கிறது.
சிலுவை என்பது புனித சின்னம் அல்ல. நல்லா கவனிங்க, சிலுவை என்பது புனித சின்னம் அல்ல. ரோமர்களாலே அவமானப்படுத்தப்பட்ட ரோமர்கள் நிமித்தமாக யாரெல்லாம் தேச துரோகம் செய்கிறார்களோ அவர்களை அந்த சிலுவையிலே கொன்று குவிப்பது தான் அவர்களுடைய சட்டமாயிருந்தது. அப்படிப்பட்ட சிலுவை ஆண்டவர் சுமந்தார். எதற்காக? உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக. அல்லேலூயா. அதை தான் சொல்லுகிறார் ஆண்டவர். என்னை பின்பற்றி வர விரும்பினான். நீ படிச்சிருக்கணும், நீ அழகாக இருக்கணும், உன்னிடத்தில் பணம் இருக்கணும், உன்னிடத்தில் செல்வாக்கு இருக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பதே கிடையாது. இதெல்லாம் மனுஷர்கள் பார்ப்பார்கள், மனிதர்கள் பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? நீ சீஷனாக இருக்க விரும்புகிறாயா? நீ என்னுடைய சீஷனாக இருக்க விரும்புகிறாயா? சீஷன் என்பவன் யார்? குருவை பின்தொடர்ந்து வருகிறவன் தான் சீஷன். சீஷன் என்பவன் யார்? கீழ்ப்படுதலின் ஆவியை உடையவன் தான் சீஷன். ஆகவே நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? தன்னை தானே வெறுக்க வேண்டும், தன் சுயத்தை வெறுக்க வேண்டும். தான் ஒன்றுமில்லை என்ற ஒரு தாழ்மையின் சிந்தை ஒரு மனிதனுக்குள்ளாய் வரும் பொழுது, அல்லேலூயா, அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை, இயேசு சுமந்த சிலுவையால். இன்றைக்கி நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, இயேசு சுமந்த சிலுவை நான் சுமக்கிறேன். இயேசு சுமந்த சிலுவை அல்ல இது, தன் சிலுவையை எடுத்து சுமந்து செல்ல வேண்டும். அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாடுகள் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் உபத்திரவம் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் நிந்தனைகள் இருக்கிறது. அதற்கு அடையாளமாகத்தான் இந்த சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை சுமந்து கொண்டு வருவோமானால் அந்த சிலுவை எதை குறிக்கிறது? பாடுகளை குறிக்கிறது, உபத்திரவங்களை குறிக்கிறது, நிந்தனைகளை குறிக்கிறது, அவமானங்களை குறிக்கிறது. இப்படிப்பட்டவைகளை யாரெல்லாம் சகித்து, இப்படிப்பட்டவர்களை யாரெல்லாம் சுமந்து செல்லுகிறானோ, அதை சுமந்து ஆண்டவர் பின்னே வருகிறானோ அவன் தான் உண்மையான சீஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவ கூட்டமே ரெண்டு விதத்தில் பிரிக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ கூட்டங்கள் ரெண்டு விதத்தில். ஒரு கூட்டம், ஒரு சாரார் எப்படிப்பட்டவர்கள் தெரியுங்களா? பாடுகள் பட்டு உபத்திரப்பட்டு அதன் மத்தியிலேயும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படி இருக்கிறார்கள் தெரியுங்களா? வசதியான வாழ்க்கை வாழ்வார்கள். இது ஒரு கிறிஸ்தவர்கள் கூட்டம். எப்பவுமே இந்த இரண்டு பிரிவுகள் எல்லா இடங்களிலேயும் இருக்கும். கவனிங்க, ஒன்று பாடுபடுவார்கள், கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். இன்னொரு கூட்டத்தார் வசதியான வாழ்க்கை வாழ்வார்கள், ஆனால் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள், ஆனால் கிறிஸ்துவை பின்பற்ற மாட்டார்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள். வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தெரிந்து ஆண்டவரை விட்டுவிட்டு ஏதோ கடமைக்காக, ஏதோ பேருக்காக மாத்திரம் இருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் சொன்ன அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறோமா? ஆண்டவர் சொன்ன அவருடைய பிரமாணத்தை கடைபிடித்து நாம் நடக்கிறோமா? ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி எவன் ஒருவன் நடக்கிறானோ அவன்தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதி உடையவன் என்று அர்த்தமாகிறது. சத்தம் வரலையே? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ தனக்கென்று இருக்கக்கூடிய சிலுவை, தனக்கென்று இருக்கக்கூடிய பாடுகள் எல்லாவற்றையும், அந்த பாடுகளின் மத்தியிலேயும் என்னை எவன் ஒருவன் பின்பற்றுகிறானோ அவன்தான் உண்மையான சீஷன். இன்றைக்கு அநேகர் பாடுகளை சகிப்பதே கிடையாது. கவனிங்க, இன்றைக்கு அநேக பாடுகளை சகிப்பதே கிடையாது. ஆண்டவருக்காக உபத்திரவங்களை சகிப்பது கிடையாது. இவர்கள் கிடைத்ததெல்லாம் ஆசீர்வாதங்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தால் ஐயோ பயங்கரமாக குதிப்பாங்க, ஆடுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கூட்டமாய் நீங்கள் இராதபடிக்கு, அதான் வேதம் சொல்வது அப்போஸ்தலர் நடபடியில் அநேக பாடுகளின் வழியாகத்தான் நாம் எங்கே போகணுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இறுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும்.
நரகத்திற்கு போகிறதுக்கு வாசல் எப்படி இருக்குது? விசாலமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஏன் அந்த இடுக்கமான வாசல் வழியாக போகிறோன்னா, எல்லாம் தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய பெருமையை, தன்னுடைய அகங்காரங்களை, தன்னுடைய மேட்டிமைகளை வெறுத்துவிட்டு ஆண்டவருக்காக தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி ஆண்டவருடைய சிலுவை, தனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை எவன் ஒருவன் சுமந்து செல்லுகிறானோ அவன்தான் உண்மையான சீஷன் என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிலிப்பியர், இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், அற்புதமான வார்த்தைகள் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 7வது வசனம், ஆகிலும். இது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கை, இப்படி நிறைய காரியங்களை சொல்லுவார். இந்த இந்த மனிதனை குறித்து மேன்மையாக அல்ல, ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிற ஒரு காரியங்கள் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்படுகிறது. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான். 5வது வசனம், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும், இதெல்லாம் அவர் என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை குறித்து சொல்லிவிட்டு, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அல்லேலூயா. இதெல்லாம் செய்தார், சபையை துன்பப்படுத்தினார். இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் இவருக்கு லாபமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் எனக்கு வேண்டுமானாலும் அவைகள் லாபமாக இருந்திருக்கலாம், என்னுடைய பாரம்பரியத்தின்படி எனக்கு லாபமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்காக இவை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். அதுதான் 7வது வசனம் சொல்றது. 7வது வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 8வது வசனம் சொல்லுகிறது, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. ஒரே ஒரு நோக்கம், கிறிஸ்துவை நாம் முன்னிறுத்தி கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்வோமானால் அதுவே நமக்கு பாக்கியம் என்று கருதுகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. புரியலையா பேசுகிற வார்த்தைகள்? ஆமென். இவைகள் ஆழமான சத்தியம் உடையவர்கள். இதை சரியாக யோசித்து பார்த்தீங்கன்னா இவைகள் உங்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் பயனுடையதாக இருக்கும். 9வது வசனம் வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. இவர் யார்? மிகப்பெரிய ஒரு மனிதன், நல்ல வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், எபிரேயனுக்கு எபிரேயன், பக்தி வைராக்கியத்தின்படி வளர்க்கப்பட்டவன், நியாயப்பிரமாண அத்தனையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனே சொல்லுகிறார், நான் எல்லாவற்றும் எனக்கு என்னென்ன மேன்மை இருந்ததோ, எதையெல்லாம் எனக்கு உயரமாக இருந்ததோ, எதையெல்லாம் இந்த உலகத்தில் இந்த சம்பிரதாயத்தில் என்னை உயர்த்தி வைத்ததோ அவைகளை எல்லாம் ஆண்டவருக்காக நான் நஷ்டம் என்றும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். இப்படி யார் ஒருவன் எண்ணுகிறானோ அவன்தான் நீதிமான், அவன்தான் ஆண்டவருக்கு பிரியமானவன், அவன்தான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுகிறான்.
அப்போ நம்முடைய எண்ணமெல்லாம், நம்முடைய ஏக்கமெல்லாம் சீஷன் என்கின்ற ஒரு தகுதியுடையவனாய் மாற வேண்டும். இந்த சீஷன் என்பவனுடைய வேலை என்ன? எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படிக்கு, அல்லேலூயா, எப்படியாவது சிலரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, எப்படியாவது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி, ஆண்டவர் சொன்ன அந்த பிரமாணத்தின்படி நாம் வாழ்வது. என்ன பிரமாணம், என்ன கட்டளை? 40 நாள் உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் ஆண்டவர். எந்த 40 நாள்? இந்த 40 நாள் இல்லை, அல்லேலூயா. 40 நாள் லெண்டேஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த 40 நாள் இல்லை. உயிரோடு எழுந்த ஆண்டவர் பரமேறி செல்வதற்கு, பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக, இதுக்கு ஒரு சத்தியம் ஆண்டவர் சொல்லணும்னு சொல்கிறார். இப்போ பரலோகத்துக்கு யார் ஏறி போனது? இப்போ பரலோகத்தில் யார் இருக்கா? இது கூட தெரியாதா? இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இப்போ பரலோகத்துக்கு போயிருக்கார். ஆமாவா இல்லையா? இது நீ பயமாகுது எனக்கு, இதிலே டவுட் ஆகுதா ரொம்ப? இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர, யோவான் சொல்லப்படும், இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர பரலோகத்துக்கு ஏறினன் ஒருவனும் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் பரலோகத்துக்கு போனேன், எனக்கு ஒரு சிங்காசனம் போட்டிருக்கு, என் விசுவாசிகளை பார்த்தேன், என் விசுவாசி இந்த விசுவாசி வரல. இந்த மாதிரியான கதைகளை நம்பி நீ ஏமாந்து போயிடாதீங்க தயவுசெய்து. அல்லேலூயா. பைபிளை படிச்சிங்கன்னா இதெல்லாம் ஏமாந்து போக மாட்டீங்க. யாரும் பரலோகத்துக்கு போகவில்லை. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தவிர பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆமென். நிறைய பேர் சாவில் நிறைய பாஸ்டருக்கு சொல்லிடுறாங்க, ஆண்டவரே இந்த சகோதரன் பரலோகத்துக்கு போயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு எல்லாம் யாரும் போல. ஆமென். பரதீசுக்கு போயிருக்காங்க, இளைப்பாரி கொண்டிருக்கிற இடம். நான் அதை ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். சரீரம் மண்ணுக்கு போகிறது. ஏன் மண்ணுக்கு போகுது? மண்ணிலிருந்து எடுத்த பொம்மை நம்ம மண்ணுக்கு போகிறது. ஆவி தன்னை தந்த தேவன் எடுத்துகிட்டு போகிறது. ஆத்துமா இளைப்பார்க்கிற ஸ்தலத்திற்கு போகிறது. எல்லா ஆத்துமாக்களும், அவன் துன்மார்க்கனோ நீதிமானோ சன்மார்க்கனோ கெட்டவனோ நல்லவனோ யாராக இருந்தாலும் இளைப்பார்க்கிற இடத்துல போகிறது. அது உலகத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க, உலகத்தில் வந்து உலாயின்னு இருக்குது, உன்னை பழி வாங்கிறதுக்காக வருது. அம்மா நீ மாமியாருக்கு பண்ண இல்லை, மாமனாருக்கு பண்ண இல்லை, மருமகளுக்கு பண்ண இல்லை, உன்னை வந்து பழி வாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா போய் நம்பாதீங்க. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்லுவான் கிராமத்தை, இதெல்லாம் கிராமத்தை சொல்லி பழக்கம், ஏய் நான் செத்துட்டுனா அடுத்தது நான் இந்த அவதாரம் எடுத்துகிட்டு வந்து உன்னை நாயா பேயா பனிமணியா ஊரா சுத்தவை பண்ணுவாங்க. நம்பாதீங்க. அடுத்த அவதாரம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு அவதாரம், மனித அவதாரம். அல்லேலூயா. ஒரே ஒரு முறை தான் ஒரு மனிதன் பிறப்பதும் இறப்பதும் ஒரு முறை தான். ஆமென். ஆகவே ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும் ஆத்துமா இளைப்பாறுகிற ஸ்தலத்திலும் போகிறது. இது எப்போது அந்த இளைப்பாறுகிற ஸ்தலத்தை விட்டு பரலோகத்துக்கு போவோம்னா, எல்லாம் ரகசிய வருகை முடிந்து உபத்திரவ காலம் 3.5 ஆண்டு உபத்திரவ காலம், மீதி 3.5 ஆண்டு மகா உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் அன்மிகதான் யுத்தம் போர், அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு தான் நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படியாகும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடையும்படியாகும் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி இது நடைபெறும். அல்லேலூயா. ஆக இதுவரைக்கும் இப்போ நாயா பிசாசா காத்தா வந்து இன்னைக்கு பிடிக்குதுன்னா நம்பாதீர்கள். அல்லேலூயா. அந்த காற்று வந்து நம்மளை அடித்தாலும் இயேசுவின் நாமத்தினால நீ அந்த காற்றே போ அப்படின்னு சொன்னால் போயிடும். அல்லேலூயா. இதுக்காக எந்த பாய்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. வேணா இந்த பாய்கிட்ட வாங்க, ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்றேன். அந்த பாய்க்கும் ஏதோ போடுவான். இந்த பாய்க்கு நீங்கள் போட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி மனப்பூர்வமாக ஜெபிக்கிற ஒரு மனுஷன் நான் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
ஆண்டவர் சொன்னார், 40 நாள் இந்த உலகத்தில் சஞ்சரித்த போது அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை என்னென்னா, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். நீங்கள் சீஷராக்கக்கூடிய ஒரு பணியில் நீங்கள் ஈடுபடுகிறீர்களா, அல்லது ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிக்காமல் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அப்போ நாம் மற்றவர்களை சீஷராக்க வேண்டுமானால் முதலாவதாய் நாம் சீஷராக்கக்கூடிய அனுபவம் நமக்குள்ளாக இருக்கணும். அனுபவம் நமக்குள்ளாக இருக்கணும். அப்போ நான் சீஷனாய் மாறினா நாம் எப்படி இருப்போம்? நாம் கிறிஸ்துவை போலவே வாழ்வோம், கிறிஸ்துவையே பிரதிபலிப்போம். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமின்றி என்போம். லாபமாக எவைகள் லாபமாக இருக்கோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருக்காக நஷ்டம் என்று விடுவோம். அதை தான் லூக்கா எழுதின நற்செய்தியில் 14:33 நான் மீண்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 14:33 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இதே 9:23 வாசகம். லூக்கா 9:23 வாசிக்கும் பொழுது கவனிங்க, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அப்போ தான் கொஞ்சம் தூக்கம் போகும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுக்கணும். முதல்ல தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு செல்லணும். ரெண்டாவது, மூன்றாவது எப்போன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் சிலுவையை கொண்டு வரணும். அல்லேலூயா. அதுவல்ல, ஆண்டு சொல்கிறார், அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவர் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும். சிலுவை என்பது பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள். அப்படிப்பட்ட அந்த அனுபவம் தான் சிலுவைன்னு. அதான் அர்த்தம், அனுபவம். ஒவ்வொரு நாளும் அப்படின்னு அர்த்தம் என்ன? இதில் என்ன விளங்கி கொள்கிறோம்? டெய்லி நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, டெய்லி நமக்கு பாடுகள் இருக்கிறது, டெய்லி நமக்கு அவமானங்கள் இருக்கிறது, டெய்லி நமக்கு உபத்திரவங்கள் இருக்குது. அப்போ நம்ம டெய்லி நாம் என்ன செய்யணும்னா சிலுவையை சுமக்கிறவர்களாக இருப்போமானால் அதினதின் நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். ஆமே. அப்போது நம்மளுடைய திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் நம்ம சோதிக்கவே மாட்டார். நம்முடைய திராணிக்கு தக்கதாய், தன்னுடைய பலத்துக்கு தக்கதாய் தான் ஆண்டவர் சோதிப்பார். ஆகவே என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவை நீங்கள் தான் சுமக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சிலுவையை பெற்றோர்கள் தான் சுமக்கணும். பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சிலுவையை பிள்ளைகள் தான் சுமக்கணும். ஆமென். எசேக்கியேல் தான் சொல்கிறார், அவங்கவுங்க சாப்பிட்டு அவங்கவுங்க பல்லு தான் கூசும். ஆமென். அப்படின்னா யார் யார் செய்கிறார்களோ அவர்கள் தவறுகளுக்கு ஏற்ற பலன் ஆண்டவரோடு கூட வருகிறது. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லுக வாசனம். அது இன்றைக்கும் ஊழியக்காரர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, 3ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தர் விசாரிக்கிறார். அது இதெல்லாம் நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு. ஆமென். எல்லா வசனம்னு எடுத்து பேசக்கூடாது. அவர் 3ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவர் தான். எப்பொழுது? மோசேயினுடைய பிரமாணம் இருக்கிற வரைக்கும். அந்த மோசேயினுடைய பிரமாணம் நிறைவேற்றி விட்டார் ஆண்டவர். இன்றைக்கு கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அதான் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்துகிற 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா.
ஆண்டவர் வரும்போது அவர்களுக்குரிய பலன், நீங்கள் நன்மை செய்தால் நீங்கள் நன்மையை அடைவீர்கள், தீமை செய்தால் தீமையை அடைவீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் அறுப்பீர்கள். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். வசனத்தை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக தான் ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் வேத வசனத்தை படிங்க, வேத வசனத்தை படிங்க, வேத வசனத்தை படிங்கன்னு சொல்லுகிறோம். ஆக ரெண்டாவது ஒரு குறிப்பில் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடுவது உண்மையான சீஷனுக்கு அடையாளம். அல்லேலூயா. அப்போ சீஷன் என்பவன் யார்? தனக்கென்று சொத்துக்களை சேர்த்து வைக்க மாட்டான், பிறனுக்கானவையை நோக்குவானாக. அல்லேலூயா. ஏன்னா இதுதான் ஆண்டவருடைய பிரமாணம், ஆண்டவருடைய கட்டளை. நாம் தனக்கென்று வாழாமல் பிறருக்காக நாம் வாழ்வோம், பிறருக்காக நாம் சோத்திரம் ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நடப்போம். தேவன் அற்புதமான காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா.